ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூடை வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 ரோல் யூஸ் பண்ணி சிங்கிள் டைமண்ட் டிசைன் வர்ற மாதிரி இந்த லஞ்ச் பேக் கூட போட்டிருந்தேன். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி 2 ஒயரில் 50-50 ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி 2 ஒயரில் 50-50 ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கூடை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பக்கம் ஹேண்டில் போட்டுட்டேன். இன்னொரு பக்கம் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேண்டில் வந்து இந்த டைமண்ட் டிசைனுக்கு 2 சைட்லேயும் வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த டைமண்ட் டிசைன்ல இருந்து 3வது நாட் வந்து கவுண்ட் பண்ணிட்டு மேல இருந்து 5th லைன்ல நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து ஸ்டஃப் ஒயர் யூஸ் பண்ணி தான் நான் போட போறேன். அதுக்காக 3 ஸ்டஃப் ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். 4 அடியில் 3 ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் திக்னஸ் அதிகம் வேணும் அப்படின்னா 4-5 ஒயர்கள் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃப் ஒயர்களை வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கிறேன். 5th ரோல இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு ஹேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், சீக்கிரமா பிஞ்சிடாது. இந்த டைமண்ட் டிசைன் வந்து சென்டர்ல வரனால நமக்கு அடையாளத்துக்கு அதவே வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் விட்டுட்டு இன்னொரு பக்கம் வெளியே எடுத்துக்கலாம். இப்ப எல்லா ஒயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். ஈக்குவலா வச்ச பின்னாடி மேல் ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். மேல் ஒயர் வந்து நான் 7 அடியில கட் பண்ணியிருக்கேன். இதை விட உங்களுக்கு லென்த் அதிகம் தேவைப்பட்டதுன்னா அதிகமா கூட கட் பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமம் இந்த அளவே போதுமானது. மேல் ஒயர் வந்து எல்லோ கலர்லயும் பர்பிள் கலர்லயும் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 வேற கலர் யூஸ் பண்ணி போடும்போது தான் 50-50 ஹேண்டில் போட முடியும். இதையும் அதே பிளேஸ்ல உள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து ஈக்குவலா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுட்டு ஸ்டஃப் ஒயர் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். போடும்போது டிஸ்டர்ப் இல்லாமையும் போட முடியும். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அதுல போட்டுருங்க. நம்ம ஹேண்டில் போட்டுட்டு வர அதை நகர்த்திட்டே வந்துடலாம். இனி வந்து இந்த 2 ஒயர்களையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப ரைட் சைட்ல 2 ஒயரும் லெஃப்ட் சைட்ல 2 ஒயரும் இருக்கு இல்லையா? இது வந்து லெஃப்ட் சைட்ல பர்பிள் கலர் ஒயரும் ரைட் சைட்ல எல்லோ கலர் ஒயர்கள் மட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அதனால லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லோ கலர் ஒயரை ரைட் சைடுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். ரைட் சைட்ல இருக்கிற ஒரு பர்பிள் கலர் ஒயரை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஹேண்டில் போட்டோம்னா தான் நமக்கு 50-50 ஹேண்டில் போட முடியும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஹேண்டில் போட்டு முடிகிற வரையிலையும் நமக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது. இடது பக்கம் வந்து பர்பிள் கலர் ஒயர் இருக்கணும், வலது பக்கம் வந்து எல்லோ கலர் ஒயர் இருக்கணும். இதே தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு வரும். இதுல சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு டிசைன் தப்பா வரும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கிற எல்லோ கலர் ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைட்ல 2 பர்பிள் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அடுத்து வந்து ரைட் சைட்ல இருக்கிற பர்பிள் ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போலாம். பின்பக்கம் அப்படின்னா ஸ்டஃப் ஒயரையும் சேர்த்து தான். ஸ்டஃப் ஒயர் பின்னாடி ஒயர் வரணும். இந்த மாதிரி பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு ரைட் சைட்ல இருக்கிற எல்லோ கலர் ஒயர் 2 ஒயருக்கு நடுவுல நம்ம எடுத்துட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதுதான் வந்து நம்ம ரிப்பீட் ஆயிட்டே வரும். ஒரு தடவை வந்து ரைட் சைடு போட்டோம்னா அடுத்த தடவை வந்து லெஃப்ட் சைட்ல போடணும். இதே தான் வந்து மாத்தி போடணும். இப்ப ஒயரை எடுக்கும்போது கீழே இருக்கிற ஒயரா நம்ம சுத்திட்டு வரணும், மேல இருக்கிற ஒயரை எடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, எல்லோ கலர் ஒயர்ல கீழே இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்து சுத்தி வரணும். நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஹேண்ட்ல வந்து கூடையோட அட்டாச் பண்ணணும். இதுக்கு வந்து தனியா துண்டு ஒயர்கள்லாம் சேர்க்க தேவையில்லை. அடுத்த சுற்று நம்ம போட்டு வரும்போது
இதை வந்து கூடைக்குள்ள விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கணும். இந்த ஹேண்டில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி 2 ஒயர்களுக்கும் நடுவில் எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆயிடும். தனியா துண்டு ஒயர்கள் வந்து சேர்க்க தேவையில்லை. சில பேர் எப்படி போடுவாங்க அப்படின்னா துண்டு ஒயர்கள் எடுத்து 2 பக்கமும் உள்ள சொருகி விட்டுருவாங்க. அப்போ வந்து ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா போடும்போதே ஹேண்டில் கூடையோட அட்டாச் ஆயிடும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இனி வந்து கண்டினியூஸா நம்ம போட்டு வர வேண்டியதுதான். ஒரு தடவை வந்து வலது பக்கம் போட்டீங்கன்னா அடுத்த தடவை இடது பக்கம் போடுங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வரணும். ஒரே பக்கமே நம்ம போட்டோம் அப்படின்னா டிசைன் சரியா வராது. ஒவ்வொரு தடவை சுற்றி வரும்போதும் நாட்ஸ் வந்து நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இது லூஸா இருந்தது அப்படின்னா டைட் பண்ணி விட்டுட்டு உள்ள இருக்க ஸ்டஃப் ஒயர் வந்து வெளியே தெரியாம ஹேண்டில் போட்டுவாங்க. இந்த ஹேண்டில் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்கிறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு இது போடுறது ஃபாஸ்டா தெரிஞ்சது அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட பார்க்கலாம். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஹேண்டில் போடுற டுட்டோரியல்ஸ் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. அதோட பிளேலிஸ்ட் வந்து மேலே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஸ்டஃப் ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அது வரையும் போட்டுவாங்க. அதுக்கப்புறமா எப்படி ஹேண்ட்ல இன்செர்ட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இப்ப ஹேண்டில் வந்து இவ்வளவு தூரம் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே போட்ட ஹேண்டில்ல இதை அளவு வச்சு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுது, அதனால இன்னும் ஒரு 4 நாட்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 நாட்ஸ் போட்டுட்டு இந்த ஹேண்ட்ல கூடையோட அட்டாச் பண்ணலாம். நம்ம வலது பக்கம் அட்டாச் பண்ண பாருங்க, அதே மாதிரியே தான் இதுலயும் நம்ம ஒரு ஒயரை உள்ள விட்டுட்டு எந்த இடத்துல ஜாயின் பண்ணுமோ அதுக்கு நேர் மேல ஒரு ஹோல்ல உள்ள விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வழக்கமா போடுற மாதிரியே 2 ஒயர்களுக்கு நடுவுல எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த பக்கம் வச்சிடலாம். இதை இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 நாட் போட்டுக்கலாம். ஏன்னா ஆரம்பிச்ச இடம் எங்க இருக்கோ அந்த லைனுக்கு நம்ம வரணும் இல்லையா, அதனால இன்னும் ஒரு 4 நாட்ஸ் வந்து போட்டுட்டு வந்துடலாம். இதுலயே சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் போட்டு வர்றோம். இவ்வளவு தூரம் போட்டு வந்த பின்னாடி நம்ம ஆரம்பிச்ச லைன்லயே 5th லைன்லயே இதை வந்து இன்செர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மேல் ஒயர்களை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாட்டுடைய 2 சைட்லயும் ஒயர்களை ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் 2 ஒயர்களையும் அடுத்த பக்கம் அடுத்த 2 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடுல வந்து எல்லோ கலர் ஒயர்களை இன்செர்ட் பண்றேன். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு வந்து பர்பிள் கலர் ஒயரை இன்செர்ட் பண்றேன். இந்த மாதிரி 2 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ண பின்னாடி அடுத்த ஸ்டஃப் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆ பிரிச்சுட்டு அதையும் வந்து சேம் பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ண பின்னாடி உள்ள வந்து நாட்ஸ் போட்டுட்டு 2 ஒயரா எடுத்து நாட்ஸ் போட்டுக்கணும். அப்பதான் வந்து
நாட் வந்து ரொம்ப பெரிய நாட்டா நமக்கு இருக்காது, சின்ன நாட்டா இருக்கும். அதனால ரெண்டு ஒயர்களை எடுத்து நாட்ஸ் போட்டுட்டு எல்லா ஒயர்களையும் உள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். உங்களால எவ்வளோ தூரம் ஒயர்களை இன்செர்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் இன்செர்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்களை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. 50-50 ஹேண்டில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. உள்ள வந்து நம்ம ஸ்டஃப் ஒயர்கள் வச்சு போடும்போது கூடையோட ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாளைக்கும் இருக்கும். நம்ம போடுற கூடைகளுடைய சைஸை பொறுத்து உள்ள வைக்கிற ஸ்டஃப் ஒயர்களை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.